ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக்கோடைய காம்போ பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது, இதில் டிடிஹெச் கனெக்ஷன் இருக்குது. டிடிஹெச் செப்பரேட்டாக வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் செப்பரேட்டாக வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் செப்பரேட்டாக வாங்கலாம்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பேக்கேஜாக வந்து ஏர்டெல் பிளாக் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து டிடிஹெச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. டிடிஹெச் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ஓடிடிலாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஆப் வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, எல்லா விதமான ஆப்பும் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லேண்ட்லைன் டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் வந்து அன்லிமிட்டடாக வாய்ஸ் கால் உங்களால் பேசிக்க முடியும். ஓகேங்களா, இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டது தான் வந்து ஏர்டெல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஏர்டெல் காம்போவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான காம்போ வச்சிருக்காங்க. ஸ்பீடு, அதுக்கு ஓடிடி தகுந்த மாதிரி காம்போ ப்ரைஸ் வந்து மாறும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ரைஸ் ஏர்டெல் பிளாக்ல வந்து பேசிக்கான ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏர்டெல் ஃபைபர் நீங்கள் கனெக்ஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த 500 ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். பட் வந்து ஒரு 800க்குள்ளே ஏர்டெல் பிளாக் காம்போ பார்க்க போகிறோம். லேண்ட்லைனு ப்ளஸ் வந்து டிவி ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டு ப்ளஸ் வந்து ஓடிடி அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஏர்டெல் பிளாக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏர்டெல் பிளாக்ல என்னென்ன பிளான்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பேசிக்கான பிளான், ஒரே ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். பேசிக்கான பிளான் பார்க்க போகிறோம். ஒரு பிளான் தான், பட் வந்து ரெண்டு விதமாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஒரு டெபாசிட் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை கம்மியாக கொடுத்து வாங்கிக்கலாம். ரெண்டு விதமான பிளான் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துருவோம். நீங்கள் ஒரு ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னா 3300 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். 3300 நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற பேக்கேஜுக்கான அமௌண்ட்னு சொல்லலாம். 3300 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து டிடிஹெச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. மேலே வந்து ஆண்டனா வச்சுருவாங்க, அதுக்கு ஒயர்லாம் போட்டு செட்டாப் பாக்ஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே ஃப்ரீங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 3300 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற பேக்கேஜில் வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். 3300 நீங்கள் என்ன பிளான் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து லெஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே பேசிக்கான ஒரு பிளான் பார்க்க போகிறோம். 40 MBPS பிளான் பார்க்க போகிறோம். 40 MBPS பிளான் இன்டர்நெட்டும் கொடுத்துருவாங்க, இதுக்கு வந்து டிடிஹெச்சும் கொடுத்துருவாங்க. இது என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 40 MBPS பிளான் எடுக்கணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரெண்ட் வந்து 699 இவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாமல். ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 824 ரூபா, 18% ஆட் பண்ணிக்கணும். 824 ரூபா இருக்கு இல்லையா, இது 824 ரூபாய் வந்து 4 மாசத்துக்கு உண்டான காசை வந்து முன்கூட்டியே கலெக்ட் பண்ணிடுவாங்க. 824 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 4 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3296 ரூபா வரும். ஓகேங்களா, 3300 ரூபாய்க்கு 4 ரூபாய் கம்மியாக இருக்கு. நம்ம பே பண்ணுறோம் இல்லையா 3300 ரூபா, அதை வந்து 4 மாசத்துக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம 3300 ரூபா பே பண்ணிட்டோம், 4 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க மேலே கொடுக்குறாங்களே ஆண்டனா கொடுக்குறாங்க இல்லையா, டிடிஹெச் ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒயரு, அந்த ரவுட்ரு ப்ளஸ் வந்து அந்த செட்டாப் பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்ரீங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே காசு ஆகாது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நம்ம யூஸ் பண்ணுற பிளானுக்கு மட்டும்தான் காஸ்ட் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. 824 ரூபா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு 3296 ரூபாய். சரிங்களா, 3300 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு டீம் வருவாங்க. அவங்க வந்து ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்து உங்க ஏரியாவில் எந்த ஏரியாவில் போஸ்ட் அவைலபிளா இருக்கோ அங்கிருந்து உங்க வீட்டுக்கு ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ரவுட்டர் செக் பண்ணி உங்களுக்கு 40 MBPS பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஹெச் டீம்லேருந்து ஒரு பர்சன் வருவாங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ இல்லை அவுட் சைடில் வந்து டிடிஹெச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேபிள் வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து, அதுவும் ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க, நார்மல் செட்டாப் பாக்ஸ் கிடையாது. இது வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால இது வந்து HDR10 சப்போர்ட் பண்ணும், 4K HD செட்டாப் பாக்ஸ். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி இது இன்டர்நெட் வந்து 40 MBPS ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது லேண்ட்லைன் வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லேண்ட்லைன் டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, வெறும் லேண்ட்லைன் நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் டிவைஸ் வாங்கி செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம், அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 12 OTT ஆப் வந்து கொடுப்பாங்க. 12 OTT என்னென்ன முக்கியமான OTTன்னு கேட்டிங்கன்னா, ஹாட்ஸ்டார் ப்ளஸ் வந்து சோனி லைவ் வந்து 2 மெயினான OTT, தமிழ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மற்றபடி சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இதில் கொடுக்கல. சரிங்களா, மற்றபடி வந்து ஒரு சில அதர் லாங்குவேஜ் ஓடிடிலாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் டிடிஹெச் செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்களே, இதுக்கு வந்து என்ன பிளான் வந்து ஆக்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா ஒருத்தான ஒரு டிடிஹெச் பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிளான்ல வந்து 550 டிவி சேனல்ஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. அது தமிழ் சேனல்ஸ் வந்து 70 சேனல்ஸ் பக்கம் இருக்கும். அதில் HD சேனல்ஸ், குறிப்பாக தமிழ் HD சேனல்ஸ் வந்து ஒரு 10-12 சேனல் வந்து இருக்கும்.
இதுக்கு மோராவும் இருக்கும், 10-12 சேனலுக்கு அதிகமாகவும் இருக்கும். பட் வந்து ஒரு சில இது வந்து இங்கிலீஷ்ல ஓடிட்டு இருக்கும். அது கண்டென்ட்டை போய் தமிழ்ல வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 4 மந்த் நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 824 ரூபாய் பில் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? இது வந்து நீங்க செப்பரேட்டா நீங்க பில் பே பண்ண தேவையில்ல. நீங்க டிடிஹெச் செப்பரேட்டாவோ இல்லைன்னா ஃபைபருக்கு செப்பரேட்டாவோ பே பண்ண தேவையில்ல. ஒரு பில் நீங்க 824 ரூபாய் பே பண்றது மூலியமா உங்களால வந்து 4 விதமான ஆக்சஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் டிடிஹெச் பிளஸ் வந்து ஃபைபர் கனெக்ஷன், லேண்ட்லைன் கனெக்ஷன் பிளஸ் வந்து ஓடிடி கனெக்ஷன் சொல்லிட்டு ஃபுல்லா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓவராலா 3300 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 MBPS பிளான் எடுத்துக்கலாம். 40 MBPS பிளானுக்கு மட்டும் கிடையாது, நீங்க அதர் பிளான் நீங்க செலக்ட் பண்ணாலும் கூட 3300 ஏர்டெல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 3300 நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பிளான் இருக்கு. 3300 ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கா, டெபாசிட் அந்த 3300 இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு பிளான் இருக்கு. 1500 நீங்க பேமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா இதே ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். 40 MBPS, 12 ஓடிடிக்கு மேல பிளஸ் வந்து டிடிஹெச் கனெக்ஷன், எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. என்ன ஒன்று மாறுபடும் பார்த்தீங்கன்னா 1500 நீங்க பேமெண்ட் பண்ணணும். பட் 1500 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு தான். ஓகேங்களா? இப்போ 3300 பண்றீங்க இல்லையா, அந்த 3300 வந்து டிவைஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. டிவைஸ் அந்த எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அந்த 3300 நம்ம பிளான்ல இருந்து கழிஞ்சுக்கிட்டே வரும். அந்த 824 ரூபாய் கழிஞ்சுக்கிட்டே வரும். பட் வந்து 1500 நீங்க பேமெண்ட் பண்றீங்க இல்லையா, 824 ரூபா தான் உங்க பிளானோட காஸ்ட். பட் வந்து 1500 நீங்க பேமெண்ட் பண்றீங்க. 1500 நீங்க பேமெண்ட் பண்றது வந்து டிடிஹெச் பிளஸ் வந்து செட்டப் பாக்ஸ் அந்த ஒயர் கன்சியூம்க்குலாம் சேர்த்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 3300 நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க 4 மாசம் கனெக்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. பட் 1500 நீங்க இன்சியல் அமௌண்ட் கம்மியா கொடுக்கணும் அப்படின்னா 1500 நீங்க கொடுத்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து டிவைஸ்க்குலாம் நீங்க காசு பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 1500 நீங்க கொடுத்து எடுக்கிறீங்களா, இதுக்கு வந்து 40 MBPS தான், இதுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 350 ரூபாய் டிவி சேனல்ஸ் வந்து ஒருத்தான டிவி சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து தமிழ் டிவி சேனல்ஸ் வந்து அதே நான் சொன்ன மாதிரி தான் 70 தமிழ் சேனல்ஸ் பக்கம் இருக்கும். அதே மாதிரி HD சேனல்ஸ் எல்லாமே சேம் தான். அதுல இருக்கிறது எல்லாமே இதுலயும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இந்த பிளான் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்க்கு நீங்க போனீங்கனாலே இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்க எடுத்துக்க முடியும். பட் வந்து என்னன்னா 1500 பிளான் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இருக்காது. ஓகேங்களா? உங்க டீலர் பக்கத்துல யாராவது ஏர்டெல் டீலர் இருந்தாங்கனாலோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒர்க் பண்றாங்கனாலோ அவங்க மூலமா நீங்க எடுத்துக்க முடியும் 1500 பிளான். அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏரியால அவைலபிளா இல்ல. மோஸ்ட்லி 1500 பிளான் எல்லா ஏரியாலும் அவைலபிளா இருக்கு, ஒரு சில ஏரியால அவைலபிளா இல்ல. அந்த ஆபரேட்டரை பொறுத்து இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்து மாறுபடும். சரிங்களா? நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1500 பிளான் இருக்க வாய்ப்பு கிடையாது, இந்த 3300 பிளான் தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல போய் செக் பண்ண தெரியல அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கால் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான பிளான் வந்து செட் பண்ணி தருவாங்க. நீங்க புது கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானதான். அதுல அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும், ஐடி ப்ரூஃபும் அதுலயே இருக்கும்னால அது போதுமானது. பிளஸ் வந்து ஒரு போட்டோ அவங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு மேற்பட்ட 40 MBPS மேல ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய பிளான் அவைலபிளா இருக்கு. ஏர்டெல் பிளாக்குனே ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி போட்டுருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை ஜியோ கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.